வீவர்ஸ் எல்லாருக்கும் ஹார்ட்டி வெல்கம். இன்றைக்கி நான் உங்கள் கூட பீர்க்கங்காய் முட்டை பொரியல் எப்படி செய்யுதுன்னு ஷேர் பண்ணிக்க போகிறேன். பீர்க்கங்காய் பொரியல் பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக செய்தாவே அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் பீர்க்கங்காயில் முட்டை போட்டு செய்தால் டேஸ்ட்டு சொல்லவா வேணும், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இந்த பீர்க்கங்காய் முட்டை பொரியல் வந்து சாம்பாருக்கு, ரசத்துக்கு, புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. என்னோடய அடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. இப்போ பீர்க்கங்காய் முட்டை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பீர்க்கங்காய் முட்டை பொரியல் பண்ணுறதுக்கு 300 கிராம் அளவுக்கு பீர்க்கங்காவை வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து தோல் லைட்டாக எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தோல் வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்தால் ஓகே தான், சாஃப்டாக வெந்துடும், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ பீர்க்கங்காய் பொரியல் பண்ணுறதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து தாளிச்சிக்கிறேன். கடுகு நல்லா பொரிய விட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் போல் கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். அடுத்து இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் வரும் இல்லையா, கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா, அந்த பதம் வரைக்கும் தான் நம்ம வந்து இதை வதக்கிக்கணும். வெங்காயம் கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கிறேன். நான் வந்து இந்த இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட் பண்ணுறதுக்கு மீடியம் சைஸில் இருக்க பூண்டு பல் 8, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பூண்டோட சைஸ் பெருசாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு அதிகமாக சேர்த்துட்டோம்னா நல்லா இருக்காது, அதோட ஃப்ளேவர் வந்து அதிகமாக தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வாசனை வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் வந்து காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். நான் வந்து 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். அடுத்து இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து கூடவே 1/4 டீஸ்பூனுக்கு குறைவான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்த இந்த மசாலா பொடிங்களோட பச்சை வாசனை போகணும், அதுக்காக இது நல்லா வதக்கிக்கணும். வதக்கும் போது பார்த்திங்கன்னா அடுப்போட அனல் வந்து சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கணும். ஏன்னா மசாலாலாம் வந்து கருகிடும். அது மட்டும் இல்லை, இது மசாலா கருகிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் போல் இதில் தண்ணி தெளித்து வதக்கணும்னா மசாலா வந்து கொஞ்சம் கூட கருகி போகாமல் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் போல் தண்ணி தெளித்து வதக்கிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. அடுத்ததாக இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காவை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த பீர்க்கங்காய் பொரியலுக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்துக்கணும். உப்பு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ இதை வந்து நான் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இதை வதக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம்லாம் வதக்க தேவையில்ல. இந்த மசாலா பொடியெலாம் வந்து காயில் நல்லா பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷத்துக்கு இதை வந்து வதக்கிக்கிட்டால் போதும். அடுத்து இந்த காய் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது. பீர்க்கங்காயிலே வந்து நமக்கு தண்ணி காய்ன்றதுனால தண்ணி அதிகமாக அதுலேருந்து வரும். அதனால் வந்து தண்ணி குறைச்சி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடியை போட்டு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கணும். இப்போ இது வேகட்டும். காய் வேக வைக்கும்போது இடையில ஒரு வாட்டி மூடியை எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். நான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிட்டு காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நான் மூடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள், காய் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. 5 நிமிஷத்துலேயே வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. அடுத்ததாக இந்த பொரியலில் முட்டை சேர்த்துக்கணும். அதுக்கு வந்து காய் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் வந்து மறந்துடாமல் அடுப்போட அனலை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா பாத்திரம் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து இந்த பொரியலில் சேர்க்கறதுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். இதில் 2-3 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்துக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இதை வந்து நான் பொரியலில் சேர்த்துக்கிறேன்.
நம்ம வந்து முட்டையை அப்படியே உடச்சும் ஊற்றலாம். அப்படி உடச்சி ஊற்றினோம்னா பார்த்திங்கன்னா இந்த மஞ்சக்கரு வெள்ளைக்கரு வந்து கொஞ்சம் தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால டேஸ்ட் வந்து கொஞ்சம் குறைச்சி தான் இருக்கும். இதுவே அந்த மஞ்சக்கரும் வெள்ளைக்கரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சேர்த்தோம்னா அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதுக்குன்னு இல்லை, நம்ம முட்டை சாதம் செய்யும்போது கூட வந்து இந்த மாதிரி முட்டையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறது வந்து நமக்கு டேஸ்ட்டை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இப்போ இந்த முட்டை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இதை நான் பொரியலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் வந்து இதில் 300 கிராம் காய்க்கு 2 முட்டை சேர்த்துருக்கிறேன். இது வந்து சரியான அளவு தான். சப்போஸ் உங்களுக்கு முட்டையோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு முட்டை கூட நம்ம சேர்த்துக்கலாம். விருப்பம் இருக்கவங்க எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை கூட சேர்த்து செய்து பாருங்கள், அதுவும் வந்து நல்லா தான் இருக்கும். இப்போ இதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அடுத்ததாக இதில் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகுத்தூள் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டுலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சுவையான பீர்க்கங்காய் முட்டை பொரியல் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அடுத்து நல்ல ஒரு ரெசிபி வீடியோட வரேன். நன்றி, வணக்கம்.